வணக்கம். தமிழோடு விளையாடு, இது விளையாட்டு தமிழ். கடந்த சில வாரங்களாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இது தமிழ் சார்ந்த பள்ளி மாணவருக்கு என்று நடத்தப்படுகிற ஒரு விளையாட்டு போட்டி. இந்த போட்டிகளில் முதல் கட்டம் முடிவடைந்து இப்பொழுது இரண்டாவது கட்டம் தொடங்கி இருக்கிறது. அந்த பகுதியைத்தான் இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இரண்டாவது கட்டத்தில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் 3 அணிகள் தேர்வாகி மூன்றாவது கட்டத்துக்கு செல்வார்கள். முதலில் அந்த 4 அணிகளை இந்த அரங்கத்திற்குள் நாம் அழைப்போம். பிறகு யார் சிறந்தவர்கள் என்பதை அவர்கள் தமிழை கொண்டு தீர்மானித்துக் கொள்ளட்டும். முதல் அணி லிட்டில் ஆக்ஸ்போர்ட் பதின்ம மேல்நிலைப்பள்ளி. வணக்கம். இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ரொம்ப நர்வஸாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அங்கே எல்லாம் ஈஸி வேர்ட்ஸ் தான் கேட்டாங்க. பட் சடனாக அந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வரல, ஆனால் ஈஸியாக தான் இருந்தது. வணக்கம். நாங்கள் தமிழோடு விளையாடல இப்போது செகண்ட் லெவலுக்கு செலக்ட் ஆகிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டீச்சர்ஸ்லாம் ரொம்பவே பாராட்டினாங்க. அதே மாதிரி செகண்ட் லெவலும் ஈஸியாக இருக்கும்னு நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம். ஜெயிச்சுட்டு வருவோம்னு நம்புகிறோம். தமிழோடு விளையாடு முதல் சுற்று வந்து ரொம்ப எளிமையாக தான் இருந்துச்சு. முதல் லெவலில் செலக்ட் ஆகி 2வது லெவலுக்கு வந்திருக்கோம். 2வது லெவல் செலக்ட் ஆகி ஃபைனல்ஸ்க்கு போவோம்னு நம்புகிறோம். ஜெயிப்போம்னு நம்புகிறோம். பொதுவாகவே உங்களுக்கு தமிழில் ஈடுபாடு உண்டா அல்லது இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டதா? ஈடுபாடு உண்டு. உங்கள் ஆசிரியர் வந்திருக்கிறாரா? அவர்கிட்ட கேட்போம் உங்களுடைய பள்ளி அணியினை பற்றி. யார் உங்கள் ஆசிரியர்? பொதுவாகவே இந்த 3 மாணவர்களுக்குமே தமிழ் மிகுந்த ஆர்வம் உண்டு. அதனால தான் நாங்கள் இவங்களையே செலக்ட் பண்ணோம். அது இல்லாமல் கலைஞர் டிவியில் நம்மளுடைய பழமையான தமிழ் மொழியை ஊக்குவிக்கதற்காக தமிழோடு விளையாடு என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி மாணவர்களிடையே தமிழை ஊக்குவிக்க இந்த நிகழ்ச்சியை அமைத்ததற்கு கலைஞர் டிவிக்கும் அந்த அமைப்புக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்த அணி கிருஷ்ணகிரியிலிருந்து தி விஜய் மில்லேனியம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் வந்து அங்கே தினசரி பயன்படுத்துகிற சொற்கள் தான் இருந்துச்சுன்னொடனே அதுதான் கொஞ்சம் கடினமாக தெரிஞ்சிச்சு. கடினமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஆனால் ரொம்ப சுலபமாக வார்த்தைகள் இருக்கும்போது அதுதான் கொஞ்சம் கடினமாக தெரிஞ்சிச்சு. முதல் சுற்று நான் வந்தபோது இந்த இடம், இந்த அட்மாஸ்பியர், இந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதனால் என்னால் அவ்வளோ சீக்கிரம் அதை ஏற்று அடாப்ட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் நான் என்னோடய சுற்று 4 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்கிறது தான். அது எல்லாமே தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற சொற்களாக இருந்தாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப தடுமாற்றமாக இருந்துச்சு. அதனால் இந்த டைம் அதெல்லாம் தாண்டி வந்து இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலான்னு நம்பிக்கை. முதல் சுற்று முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த 2வது சுற்றுக்கு வர வரைக்கும் நான் எங்கே பார்த்தாலும் இந்த தமிழ் சொற்களெல்லாம் எண்ணி பார்த்துட்டு இருந்தேன். முன்னெல்லாம் இது பெருசாக கவனிக்க மாட்டேன். எல்லா நேரமும் எனக்கு என்ன எல்லாமே இந்த கேம் மேலேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுடைய ஆசிரியரை கேட்போம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் மிகவும் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொன்னது 3 நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்றாக இணைச்சி விளையாட வச்சது தான். ஏன்னா இவங்க 3 பேருக்குமே 3 பேரை தெரியாது பள்ளியை பொறுத்தளவில். ஆனால் இந்த விளையாட்டுக்கு அப்படின்னு வர்றப்ப 3 பேருடைய மனநிலையும் வெவ்வேறாக இருந்தது. அதில் மேல்நிலையில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவி கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவிக்கு உதவி செய்கிறதும் இந்த மாதிரி சேர்ந்து பழகிறப்ப புதிய வார்த்தைகள் அவங்களுக்கு கொஞ்சம் பழக்கப்படுறது மிகவும் சிறந்த விஷயம். வெற்றியோ தோல்வியோ, ஆனால் அவங்க இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். அழகாக சொன்னீர்கள், நன்றி. உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்த அணி கும்பகோணத்திலிருந்து கார்த்தி வித்யாலயா பதின்ம மேல்நிலைப்பள்ளி. வணக்கம். நாங்கள் போன சுற்று வந்து ஜெயிச்சிட்டோம். அதில் வந்து சின்ன தப்பு செஞ்சுருந்தோம். இருந்தாலும் அது எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பண்டாக இருந்தது. இந்த ரவுண்டு கொஞ்சம் அதெல்லாம் திருத்திக்கிட்டு ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் ஜெயிப்போம்னு கான்ஃபிடென்ஸாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணதுக்கு எங்களுக்கு ஸ்கூல்லேருந்து நிறையா பாராட்டுகள் கிடச்சிது. எங்களுக்கு ஃபஸ்ட் லெவல்லேருந்து அந்த பாராட்டை அப்படியே குறைக்காமலே இந்த செகண்ட் லெவல்லையும் வந்து விளையாடி அந்த பாராட்டை இன்னும் அதிகமாக்கணுன்ற கான்ஃபிடென்ஸோடு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட்குள்ளே தான் போன சுற்றில் பண்ண முடியல. ஸோ இந்த டைமில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே பண்ணி எப்படியாச்சும் ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கோம். உங்களுடைய ஆசிரியரை சந்திப்போம். எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு வந்து எங்கள் பள்ளியின் தமிழ் ஆசிரியர்கள் தான் வந்து மிக சிறப்பாக பயிற்சி அளித்தார்கள். மூவருமே சிறந்த தமிழ் நல்ல பயிற்சி பெற்றவர்கள். எனவே அவர்கள் நல்லபடியாக
விளையாடுவர்கள் இறுதி போட்டிக்கு செல்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கு மிகவும் வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு வந்து தமிழோட விழிப்புணர்வு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போட்டியை ஆரம்பித்து கொடுத்த கலைஞர் டிவிக்கு மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 4வது அணி சென்னையிலிருந்து சேக்ரட் ஹார்ட் மேல்நிலைப்பள்ளி. வணக்கம், என் பேர் வச்சன் கவிதாயினி. நான் சேக்ரட் ஹார்ட் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் ஹம்சவர்த்தினி. நான் சர்ச் பார்க் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம், என் பெயர் தியா பிரபு. நான் 8ஆம் வகுப்பு பயில்கின்றேன். நாங்கள் இந்த 2வது சுற்றுக்கு நல்லா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த ரவுண்டில் நாங்கள் ஜெயிப்போம். உங்களுடைய ஆசிரியரை சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எந்த துறையும் அறியாமல் இல்லை, ஏற்ற உடையோ நறுமணம் இல்லை, எங்கள் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு இணையே இல்லை என்ற ஒரு வார்த்தையை கூற, குறிப்பாக எங்களுடைய பள்ளி வந்து ஆங்கில வழி கல்வி பள்ளி இருந்தாலும் தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பள்ளி. இந்த நிகழ்ச்சிக்கு பிள்ளைங்க 3 முத்துக்களை எப்படி முத்தமிழ் மாதிரி இயல் இசை நாடகம் மாதிரி நாங்கள் 3 முத்துக்களை அனுப்பி இருக்கிறோம். அவங்கக்கிட்ட நாங்கள் சொன்ன ஒரே ஆலோசனை, பதற்றம் படாதீங்க, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் மோதி விளையாடுங்க. 2வது, அவங்களுக்கு உங்களுடைய தமிழ் அறிவை எவ்வளவு நீங்கள் உபயோகப்படுத்த முடியுமோ அதை நீங்கள் உபயோகப்படுத்தி வெற்றி பெறுங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. உங்கள் பள்ளியையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லார் சார்பிலும் வரவேற்கலாம். இது இந்த மொழி சார்ந்த விளையாட்டு நிகழ்ச்சியின் 2வது கட்டம். இதில் இந்த பகுதியில் 4 அணிகள் பங்கு பெற போகிறார்கள். அந்த அணிகளையும் சந்தித்தோம். இப்பொழுது முதல் சுற்றை தொடங்க போகிறோம். முதல் சுற்றில் விளையாட வரும் முதல் பள்ளி தி லிட்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் பதின்மை மேல்நிலை பள்ளி. நேரடியாக போட்டிக்கு செல்லலாம். முதல் சுற்று உங்களுக்கு தெரியும், 30 நொடிகள், 5 ஊகங்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் 3 சொற்களை கண்டுபிடிக்கலாம். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து முட்டை. முட்டை. முதுகு. முதுகு. முகில். முகில். முல்லை. முல்லை. 4 மதிப்பெண்கள். தமிழ் உச்சரிப்பு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கலாம். 2வது சொல்லுக்கு போகலாமா? சரி. பாட்டு. பாட்டு. பாடல். பாடல். பாம்பு. பாம்பு. நல்ல பயிற்சி போல இருக்கே. பாடம். பாடம். பாலம். பாலம். அழகா ஊகம், நல்ல வரிசையா சொன்ன, நல்ல பயிற்சி எடுத்திருக்க. பாதம். 5 வாய்ப்புகள் முடிவடைந்து விட்டன இல்லையா? இப்ப அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். பாதம். உன்னுடைய தவறல்ல, நீ எல்லாம் அழகா முயற்சி தான் பண்ணியிருக்கிற. சரி, இப்ப அடுத்த சொல்லுக்கான முயற்சி. சினம். சினம். 10 மதிப்பெண்கள். நான் சொன்ன ஆலோசனைகளை மனதில் கொண்டு அடுத்த முறை பயில வேண்டும். அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி தி விஜய் மில்லேனியம் கிருஷ்ணகிரி. தொடங்கலாமா? முதல் சொல்லுக்கான முயற்சி. காற்று. காற்று. காகம். காகம். காப்பு. காப்பு. பரவாயில்ல, எல்லா அணிகளும். காவல். காவல். ஒரே ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சிருந்தா உங்களுக்கு மதிப்பெண் கிடைச்சிடும். உங்க அணி சேர்ந்தவர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். என்ன நினைக்கிறீங்க? இப்போ அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். காவடி என்பது சரியான சொல். தெரியுமா? தெரியும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனுடைய பொருள் தெரியுமா? தெரியும். நல்லா தெரியும். தெரியும். எளிமையான சொல் தான். எளிமையான. சரி, அடுத்த சொல்லுக்கு போகலாம்.
வடிவு. இல்ல என்ன சொன்ன? வடிவு. வடிவு. வளம். வளம். வலிமை. நீ சொன்னது ஏதோ ஒரு சொல், ஆனா சரியான விடை எப்படி வந்ததுன்றது விளங்குதா உனக்கு? தெரியும். கடைசி வந்து இம்பல முடியறதுனால இம் வரிசையிலே மை வரதுனால அது சரியான பதிலாயிடுச்சு. அருமை. உங்களுக்கு 8 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முயற்சி, திரையை பாருங்க. தும்பி. தும்பி. துண்டு. துண்டு. அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கோமா? துவரை. இது என்னன்னு தெரியுதா? பருப்பு வகை சார்ந்தது. துவரம் பருப்பு. நம்ம சாம்பார் செய்கிற அந்த பருப்பு, அதனுடைய பெயரை மட்டும் சொன்னால் துவரை. அந்த செடியும் துவரை செடி. மகிழ்ச்சி, நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். அடுத்து வரும் மணி கார்த்தி வித்யாலயா பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்குவோம் நேரடியாக. 3 சொற்களில் முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து குறிப்பு. சட்டை. சட்டை. சதம். சதம். சமதை. சமதை. சமதை அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கியா? சமதைன்னு எனக்கு தெரியல. அது என்ன சொல்லு? உங்க அணியினரை கேட்போம். இது என்ன சொல்? சந்தை. சந்தைனா தெரியுமா? சரி, அடுத்த சொல் முயற்சி பண்ணலாமா? இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு. இயல். இயல். இதழ். இதழ். 8 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி, திரையை பாருங்கள். தொண்டு. தொண்டு. தொழில். தொழில். தொலைவு. தொலைவு. 6 மதிப்பெண்கள். கார்த்தி வித்யாலயா பள்ளி, அழகாக முயற்சி செய்தீர்கள். நல்ல பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதனால தான் உங்களால் தடை இல்லாமல் பல சொற்களை ஊகிக்க முடிக்கிறது, எந்த எழுத்தை கொடுத்தாலும். அருமையான முயற்சி. நீங்கள் அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றின் இறுதி போட்டியாளர் சென்னை சேக்ரட் ஹார்ட் மேல்நிலைப் பள்ளி. நம்ம விளையாட்டின் தமிழ் பொம்மை இல்லை, பேர் தான் பொம்மை, ஆனால் எல்லா சொற்களையும் அழகாக கண்டுபிடிக்கிறவள் நீ. உன்னுடைய அணிக்கு மூத்தவர்களுக்கு கூட உதவக்கூடிய ஒரு அழகான திறமை. தொடங்கலாமா? முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. சாதனை. சாதனை. சாட்டு. 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 நல்ல சொல், ரொம்ப அபூர்வமான சொல். சாந்து. சான்று. சாந்து. சாந்து. பொட்டு. சாந்து. சாதம். சாதம். நல்லா அழகா சொல்லிக்கிட்டே போற. பார்ப்போம் இது என்ன சொல் என்று. தெரியுமா இது என்னன்னு? என்னது? மலைசாரல். மழைச்சாரல். சரி, இப்போ இரண்டாவது சொல்ல முயற்சி செய்யலாமா? இரண்டாவது சொல்லுக்கான முதல் எழுத்து குறிப்பு. முத்து. முத்து. முதல். முதல். 8 மதிப்பெண்கள். இப்படிதான் நான் எதிர்பார்த்தேன் முதல் சொல்லுக்கு கூட. சரி, இப்போ மூன்றாவது முயற்சி. மூன்றாவது சொல், அதற்கான குறிப்பு. வித்தை. வித்தை. விரைவு. விரைவு. விரைவு.
8 மதிப்பெண்கள். முதல்ல நான் உன்னைய வாழ்த்தி பேசினப்போ நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சியை முன்னாடி பார்க்காதவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. என்ன இத்தினுண்டா ஒன்று நிற்கிது பொம்மை மாதிரி, இது என்ன சொல்லிட போகுதுன்னு. எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்க பாரு, எத்தனை சேகரித்திருக்கிறாய்? 16. அருமையான முயற்சி. நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் புள்ளிகள்: தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் 2வது சுற்றுக்குள் நுழைந்திருக்கிறோம். முதல் சுற்றில் மதிப்பெண்களை பார்த்தீர்கள். 2வது சுற்றில் இன்னும் கொஞ்சம் நிதானிக்க இவர்களுக்கு நேரம் உண்டு, வாய்ப்புண்டு. அதை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என பார்ப்போம். 2வது சுற்றை தொடங்குகிறவர்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து தி விஜய் மில்லேனியம். தொடங்கலாமா? 4 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். அதே விதிமுறைகள். உங்களுக்கான முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து. ஏளனம். ஏளனம். 10 மதிப்பெண்கள். ஒரு அழகான தூய தமிழ் சொல். நம்ம பல ஆங்கிலம் கலந்த அல்லது வட சொற்களை இதற்கிணையாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம எல்லாம் பயன்படுத்த வேண்டிய சொல். அதை நீங்கள் முதல் குறிப்பாகவே சொல்லும் பொழுதே அது உங்களுடைய பயிற்சியை காட்டுகிறது. 2வது சொல்லுக்கான குறிப்பை பாருங்கள். அண்ணன். அண்ணன். அண்டம். அண்டம். அறுபடை. அறுவடை. அறுபடை. அறுபடை. அறுபடை வீடு. அறுசுவை. அறுசுவை. மணி ஒலித்து விட்டது. உங்களுக்கே தெரியுது இல்லையா? அறுவடை. 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 ஆமா. பொதுவா பள்ளி பிள்ளைகளுக்கு அறுவடை தான் தெரியும், அறுவடை தெரியாது. அது வயதானவர்களுக்கு தான் தெரியும். ஆனா நேர் எதிரா நீ அறுவடை அழகா சொன்ன, அறுவடை விலகி போயிடுச்சு. இப்ப அந்த சொல்ல பாருங்க. இதுதான் நம்ம கண்டுபிடித்திருக்க வேண்டிய சொல். ஆனா மகிழ்ச்சி, நீ இன்னொரு சொல்லை தெரிந்து வைத்திருப்பது. 3வது சொல்லுக்கு போகலாமா? இறுதி வாய்ப்பு. திரையை பாருங்கள். பெண்கள். பெண்கள். கொஞ்சம் சிரமப்படுத்துகிற எழுத்தாயிருச்சு இல்லை? அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். பெரியோர். அந்த எழுத்தை பார்த்தா கடினமாக தெரிந்த சொல் தானே. எளிமையான சொல் என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? பரவாயில்ல, முடிந்தவரை முயன்றீர்கள். அழகான முயற்சி. நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி கார்த்தி வித்யாலயா பதின்ம மேல்நிலை பள்ளி. முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து குறிப்பு. ஆலயம். ஆலயம். ஆவாரம். ஆவாரம். அற்புதமான சொல். ஆவணம். ஆவணம். 6 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கு போகலாமா? போகலாம் ஐயா. தகரம். தகரம். தட்டம். தட்டமா? அப்படின்னா சொல்லிடுவோம். தட்டம். முயற்சி செய்வோம். தர்மம். தர்மம். அந்த சிக்கலிய அந்த சொல், அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். தஞ்சம். தெரிந்த சொல்லா தெரியாத சொல்லா? இது எளிமையான சொல்லா கடினமான சொல்லா? எளிமைன்னு ஒரு அணி நினைக்கிறீங்க. எளிமை. எளிமை. 3 அணிகள் சொல்லிட்டனால அது எளிமை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் இந்த 2ஆம் கட்டத்தில் இது கொஞ்சம் கடினமான சொல் என்று நான் நினைக்கிறேன். இது வந்திருக்க வேணாம். ஆனால் உங்களுடைய சக மாணவர்களே நண்பர்களே சொல்லும் பொழுது நான் அதை விட்டு விடுகிறேன். இப்போ 3வது சொல்லுக்கான முயற்சி. திரையை பாருங்க. பொங்கல். பொங்கல். பொரிப்பு.
பொறிப்பு. பொறிப்பு. பொறிப்பு சரி. அந்த ரா. பொறுப்பு. பொறுப்பு. நீ பொறிப்புன்னு சொன்னது என்ன பொருள்ல சொன்ன? அந்த கல்வெட்டில் பொறிப்பது. கல்வெட்டில் பொறிப்பாங்கல்ல. கல்வெட்டில் பொறிப்பது வந்து இந்த ரகரம் தான், பொறுப்புக்கு வர்றது. முதலே விடை வந்திருக்கும். இதை நான் உங்களுக்கு 8 மதிப்பெண்களாகவே கொடுத்து விடுகிறேன். அழகாக முயற்சி செய்தீர்கள், நீங்க அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி சென்னை சேக்ரட் ஹார்ட் மேல்நிலைப் பள்ளி. உங்களுக்கான 4 எழுத்துச் சொல், 3 வாய்ப்புகள். முதல் சொல்லுக்கான வாய்ப்பு குமரன். குமரன். குந்தவை. குந்தவை. குவிப்பு. குவிப்பு. இதோ பக்கத்துல வந்த மாதிரி தெரியுது. உங்க அணியில இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க? பொம்மை, நீ என்ன நினைக்கிற? குவியல். குவியல்னு நினைக்கிறாங்க உங்க அணியில இருக்கவங்க. எங்க பாப்போம். குவிப்பு தெரிந்தவங்களுக்கு குவியல் தெரிந்திருக்கும் நான் நினைச்சிட்டேன். நான் அதுதான் நினைத்தேன். தெரிந்த சொல் தானே? சரி, அப்ப அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்வோம். வாங்க. எளிமையா நினைக்கணும். எங்க விளையாட்டு அப்படிதான். நீர்வளம். அது 5 எழுத்து. எளிமையான சொல். உங்க அணியினரை கேட்போம். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? இல்லையா? நீர்நிலையா? நீ ரொம்ப மெத்த படித்தவள், அவ்வளோலாம் சிந்திக்க வேணாம். எங்க விளையாட்டு ரொம்ப எளிமையான தமிழ். நீங்க யாராவது? நீட்டமா? நீதிபதி. நீட்டம். நீங்கள்னு யாரோ சொன்னீங்க. அது ரொம்ப எளிமையான சொல்லா இருக்கு. எங்க யார் சொன்னீங்க? நீங்கள் 2 பேர் சொல்லியிருக்கிறீங்க. எளிமையா சிந்திச்சாலே நம்மள மதிப்பெண்கள் பெறலாம். இறுதி வாய்ப்பு, 3வது சொல்லுக்கான குறிப்பை பார்க்கலாம். பட்டம். பட்டம். பரவல். பரவல். பந்தல். பந்தல். 6 மதிப்பெண்கள். நன்றி, நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி லிட்டில் ஆக்ஸ்போர்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. நீ வென்றாலும் இழந்தாலும் இதே புன்முறுவல் மாறாத அழகு பிள்ளை என்பது எங்களுக்கு தெரியும். அது உன்னுடைய மிகப்பெரிய பலம். இதே சிரித்த முகத்தோடயே இருக்கணும். தொடங்கலாம். முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. கட்டம். கட்டம். கடமை. கடமை. கடமை 3 எழுத்து இல்லையா? கம்மல். கம்மல். அது என்ன சொல் தெரிஞ்சுக்குவோம். களிமண். நாங்களாம் படிக்கிற காலத்தில் எங்கள் ஆசிரியர்கள் எங்களை இப்படி தான் திட்டுவாங்க. இப்போ இந்த காலத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்கா என்ன? இது ஆசிரியர்கள் தலையாட்டக்கூடாது. நம்ம மாணவர்கிட்ட தான் கேட்க முடியும். சொல்கிறாங்களா அப்பப்போ இல்லை, சிலருக்கு விழுகும் அது. நீ என்னைக்காவது வாங்கியிருக்கியா? நான்லாம் நிறையா வாங்கியிருக்கிறேன். சரி, இப்போ 2வது சொல்லுக்கான முயற்சி. குரில். குரில். 40. அது நெடில் இல்ல, 40.
ரொம்ப சிரமப்படுத்திருச்சே இந்த எழுத்து ஒன்றைய. இது அடிப்படை உயிர்மெய் எழுத்து தானே, இதில் நிறைய சொற்கள் சொல்லணுமே. என்ன சொல் அதுன்னு பார்ப்போம். நடைமுறை தெரிந்த சொல்லா? தெரியுது. நல்லா தெரிந்த சொல்? நல்லா தெரியாது. ஓரளவுக்கு. இது எளிமையான சொல்லா கடுமையான சொல்லா? எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதனால அடுத்த சொல்லுக்கு போவோம். சரி, வானவில். வானவில் அழகான ஊகம், நல்ல சொல். வாலிபன். 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 உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா எனக்கு தெரியல. இப்போ இதே பெண்ணை அங்கே உட்காந்துருந்தா அதை சொல்லியிருப்பா. இங்கே வந்தோடனே உங்களுக்கு தோணாது. அது இந்த ஹாட் சீட்டுன்னு சொல்லுவோம், அதுக்கு தான் இது பேர். இங்கே வந்தால் இது வரைக்கும் படித்ததெல்லாம் மறந்துடும். அந்த 30 நொடிகளுக்குள்ளே எதுவுமே தோணாது. அதனால் இவ்வளோ நீங்கள் எதுவுமே குறை சொல்லக்கூடாது. எல்லாரும் சொன்னாங்க அது என்ன சொல்லுன்னு, இதான்னு நினைக்கிறேன். அது ஐயோ இதையா மறந்தோம். எத்தனை பேர் இதை சரியாக ஊகித்தீர்கள்? எல்லாரும். பொம்மை வாலிபன் நீ நினைச்ச? உன்னை நம்புறேன் நான், ஏன்னா உன்னுடைய தமிழ் அறிவு எனக்கு தெரியும். மகிழ்ச்சி, நன்றி. நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். இரண்டாவது சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் புள்ளிகள் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் 3வது சுற்றுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். முதலாவது விளையாட வருவது கார்த்தி வித்யாலயா பதின்ம மேல்நிலை பள்ளி. இப்போ உங்கள் பள்ளியில் மூத்த மாணவர் 10ஆம் வகுப்பு, நீங்கள் தான் இதை விளையாட வந்திருக்கிறீங்க. 5 எழுத்து சொற்களை நிறைய அணிகள் சிறப்பாக கண்டுபிடித்ததில்லை. பார்ப்போம் உங்களுக்கு இது எப்படி அமைகிறது என்று உங்கள் பயிற்சியை பொறுத்து. முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து ஆலமரம். ஆலமரம். ஆறாவரம். ஆரவாரம். நான் அதை சரி பண்ணிட்டேன். ஆரம்பம். ஆரம்பம். உங்க அணியை சேர்ந்தவர்களை கேட்போம். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? இல்லையா? மற்ற போட்டியாளர்கள்? ஆத்திரம். ஆங்கிலம். ஆங்கிலம். எவ்வளோ வாய்ப்புகள் இருந்திருக்கு. எனக்கு இன்னொரு சொல் கூட தோணுது, எதுன்னு பார்ப்போம். நான் நினைத்த சொல் ஆனந்தம் தான். பரவாயில்ல, அடுத்த சொல்லுக்கு முயற்சி பண்ணுவோமா? சிலம்பம். சிலம்பம். அருமையான சொல். இதுவரைக்கும் யாருமே பயன்படுத்தாத ஒரு சொல். மூன்று எழுத்துக்கள் வந்துருச்சு. 2 எழுத்துக்கள் தான் இருந்தது. எப்படியாவது சொல்லிடுவேன்னு நினைச்சேன். எனக்கு இந்த சொல் என்னன்னு தெரியல. இங்க உங்க அணியை முதல்ல கேட்போம். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? என்ன தெரியல. மற்ற அணிகள்? சிறுபான்மைன்னு யார் சொன்னா? ரொம்ப அழகான சொல். நீ சொன்னியா? முதல்ல உனக்கும் அங்கே யாரும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பார்ப்போம்? சிறுபான்மை. உனக்கு வாழ்த்துக்கள். அருமையா. அவங்களால ஏன் சொல்ல முடிஞ்சுன்னு தெரியுமா? சொல்லி பார்ப்போம். ஏன்னா அவங்க இங்கே இல்லை, அங்கே உட்காந்துருக்குறாங்க. உனக்கு கூட தெரிஞ்ச சொல் தான் இது. அங்கே உட்காந்துருந்தா தோணி இருக்கும். இப்போ அடுத்த சொல்லுக்கு போகலாமா? எளிமையா சிந்திச்சு பார். கைக்கிண்ணம். கைக்கிண்ணம். கை கிண்ணமா அப்படின்னா அது 6 எழுத்துக்கள் ஆயிடுது. கடினமான எழுத்தோ அது. அது சொல்ல பார்த்து முடிவு பண்ணிக்குவோம் சார். கடினமான சொல்லான்னு உங்க அணியில யாரையாவது கேட்போம். கைத்தடம். கைத்தடமா? கால் தடம் தெரியும், கைத்தடம் கூட இருக்கலாம். சரி,
வேற யாராவது போட்டியாளர்கள்? கையெழுத்து, கையொப்பம், கையெழுத்து. எங்க என்ன சொல்லுன்னு பார்ப்போம். கையொப்பம். சரி, முயன்றவரை முயன்றோம். நீங்க போய் அமரலாம். வாழ்த்துகள். சென்னை சேக்ரட் ஹார்ட் மேல்நிலைப் பள்ளி. ஐந்தெழுத்து சொல். உங்களுக்கான முதல் வாய்ப்பு. இமயமலை, இமயமலை. நல்ல சொல். இந்தியர், ஆ? இந்தியர், இந்தியர். இந்தியர். இந்தியன், இந்தியன். இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது மூன்றாவது வாய்ப்புல 6 மதிப்பெண்கள் வரணும். இந்தியரும் இந்தியனும் ஒன்றும் பெரிய வேறுபாடு கிடையாது. அதனால உங்களுக்கு அந்த சரியான சொல்லை கண்டுபிடித்ததால் 8 மதிப்பெண்கள் நான் கொடுத்து விடுகிறேன். இரண்டாவது வாய்ப்பு. நாட்காட்டி, நாட்காட்டி. நாட்காட்டி, நாள் காட்டி, எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அது என்ன சொல் தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுதான் எனக்கும் தெரியும். என்ன சொல் அதுன்னு பார்ப்போம். உனக்கு தெரியும்ல நாலடியார்? கேள்விப்பட்டிருக்கேன். நீ செய்யுள் பகுதியில் படித்ததே இல்லை நாலடியாருடைய பாடல்கள்? இல்லையா? படித்ததே இல்லையா? லாக்டவுன்ல படிச்சிருந்திருப்போம். ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? யாருக்கெல்லாம் தெரியாது நாலடியார்? ஒருத்தருக்கு தான் தெரியல, 2 3 பேருக்கு தெரியல. பெரும்பான்மையானவர்களுக்கு தெரிகிறதுனால அது தெரிந்த சொல்லு என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ அடுத்த சொல்லுக்கு போகலாம். சந்தனம், சந்தனம். சத்தியம், சத்தியம். 8 மதிப்பெண்கள். நீ சொல்லாம போயிருந்தா பொம்மை உன்னை தொலைச்சிருக்கும். உனக்கு தெரிஞ்சதில்ல அந்த சொல்? முகத்தை பார்த்தா எனக்கு வேதனை ஆயிடுச்சு. அவ்வளோ வருத்தப்படுறா, நீ சொல்லாம போயிருவியா? அழகா சொல்லி 8 மதிப்பெண்கள் எடுத்தாச்சு. நீங்க போய் அமரலாம். அடுத்த அணி லிட்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் 11 மேல்நிலைப் பள்ளி. 5 எழுத்து சொல்லை கண்டுபிடிக்க முயற்சிக்க போகிறீர்கள். அது வெற்றிகரமாக அமைய வாழ்த்துகிறேன். முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. வெளிச்சம், வெளிச்சம். நல்ல சொல். வெண்மேகம், வெண்மேகம். 8 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான வாய்ப்பு. எச்சரிக்கை, எச்சரிக்கை. அது 6 எழுத்து இல்ல? எதிர்த்து, எதிர்த்து, எதிர்த்து. எதிர்த்து. எதிர்ப்பு, எதிர்ப்பு. எதிர்ச்சொல். அது 6 எழுத்து இல்ல? உங்க அணியை கேட்போம் முதல்ல. 2 எழுத்துக்கள் தான் மீதம் இருக்கின்றன. போட்டியாளர்கள் என்னம்மா? எதிர்மறை, எதிர்மறைன்னு சொல்றீங்க. அதுவும் அழகான சொல். வேற ஏதாவது இருக்கா? எதிர்வினை, எதிர்வினைன்னு சொல்றாங்க. பாப்போம். எதிர்மறை அவங்க சொன்ன விடைதான். தெரிந்த சொல்லா? அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்வோம். மேய்ச்சல், மேய்ச்சல். என்ன ஒரு அழகான சொல். யாருமே சிந்தித்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். மேய்ச்சல். மேற்காலம், மேற்காலம், மேற்காலம். உங்க அணியை கேட்போம். மேம்பாலம், மேம்பாலம். அதான் சொல்.
8 மதிப்பெண்கள் எடுத்தாச்சு. நீங்க போய் அமரலாம். அடுத்ததாக கிருஷ்ணகிரி தி விஜய் மில்லேனியம் பள்ளி. இந்த சுற்றை முடித்து வைக்க போவது நீங்கள் தான். எப்படி தொடங்கினாலும் நலமா முடிய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும். தொடங்கலாம். உங்களுக்கான முதல் வாய்ப்பு. தோண்டியல். தோண்டியலா? அப்படின்னா தோண்டியல். சரி, சொல்லிட்டீங்க, சேர்த்துக்கொள்வோம். தோண்டியல். தோவட். என்ன சொல்னு பார்ப்போம். ஆவலை கிளப்பி இருக்கிற சொல். தோள்பட்டை. தெரிந்த சொல்லா? அடுத்த சொல்லுக்கான முயற்சி. பண்டிகை. அது 4 எழுத்து. பன்முகம். பன்முகம். நல்ல சொல். பயணியர். பயணியர். அருமையான சொல். பணியாளர். பணியாளர். 6 மதிப்பெண்கள். கொஞ்சம் உயிர் வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். நம்பிக்கையும் வந்திருக்கும். இப்ப இறுதி வாய்ப்பு. கொப்பளம். 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 கொற்கை. கொற்கை. 3 எழுத்து. கொல்லாமை. 4 எழுத்து. அது என்ன சொல்லுன்னு பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். தெரிந்த சொல்லா என்று. கொத்தனார். தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? உங்களுடைய வாய்ப்பு முடிவடைகிறது. நீங்க போய் அமரலாம். 3வது சுற்றின் இறுதியில் இந்த அணிகள் பெற்றிருக்கிற மொத்த மதிப்பெண்கள் 4வது சுற்றை தொடங்க போகிறோம். முதல் அணி சென்னை சேக்ரட் ஹார்ட் மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? முதல் சொல். எழுத்துகள் இடம் மாறி நிற்கும் குழம்பிய சொல். நீதிமன்றம். நீதிமன்றம். 3 மதிப்பெண்கள். 2வது சொல். சில எழுத்துகள் மறைந்து நிற்கும். இது அந்த நாலடியார் வகை செய்யுள் நூலின் பெயர் தெரியாததுனால இதுவும் சிக்கிருச்சு உங்ககிட்ட. இது என்னது? நெடில் இருக்கு இல்லையா? சீரா புராணம். இது என்ன நூல்னு யாராவது 2 வரிகள் அல்லது 1 வரி சொல்ல முடியுமா? பண்டை தமிழ் இலக்கியத்தின் முதல் இஸ்லாமிய தகவலை கொண்ட நூல். அதுதான் அந்த சீரா புராணம். பரவாயில்ல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு பழந்தமிழ் இலக்கியம். உமர் புலவர் எழுதிய ஒரு இஸ்லாமியரின் வேதங்களின் அந்த நபிகளின் வாழ்க்கை அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு நூல். சரி, 3வது சொல் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான குறிப்பு பழந்தமிழ் செய்தித்தாள்.
கால வரையறை முடிந்தது. இது ஒரு செய்தித்தாள், பழந்தமிழ் செய்தித்தாள்னு 19ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் தென்னிந்திய மொழிகளில் தொடங்கப்பட்ட முதல் செய்தித்தாள் இது. இதில் நம்ம பெரும்புலவன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூட இதில் தொகுப்பாளராக பணிபுரிந்திருக்கிறார், ஆசிரியராக, துணை ஆசிரியராக. சென்னையில் தொடங்கப்பட்டது. த ஹிந்து என்கிற செய்தித்தாள் இன்னைக்கு இருக்கே, அதனுடைய தொடக்க கால உரிமையாளர் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் தொடங்கியது. நமக்கு மக்களிடையே, தமிழ் மக்களிடையே சுதந்திர தாகத்தை ஊட்டும் வண்ணம் அதற்காக தொடங்கப்பட்ட ஒரு செய்தித்தாள் இது, செய்தி நாளிதழ். பரவாயில்ல, உங்களுக்கு அதுவும் தெரியாமல் போய்விட்டது. இனிமேல் இந்த தகவல்களை கொஞ்சம் சேகரிச்சுக்கங்க. நீங்கள் அருமையாக பங்கேற்றீர்கள், நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி லிட்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் பதின்ம மேல்நிலை பள்ளி. தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சொல் குழம்பிய சொல். பெருந்தன்மை. பெருந்தன்மை. உங்களுக்கு 7 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துகள் மறைந்திருக்கும். சொற்பொழியாளர். சொற்பொழிவாளர். சொற்பொழிவாளர். 8 மதிப்பெண்கள் உங்களுக்கு. மூன்றாவது சொல், அந்த சொல்லுக்கான குறிப்பு ஒரு உறவு முறை. வாழ்க்கை துணைவி. வாழ்க்கை துணைவி. 7 மதிப்பெண்கள். சிறப்பான பங்களிப்பு. அடுத்த அணி கிருஷ்ணகிரி த விஜய் மில்லேனியம் பள்ளி. தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சொல் குழம்பிய சொல். முழு குடக்கு. முழு குரங்கா? முழு குடக்கு. முழு குடக்கு. ஆஹா, ஒரே வாய்ப்பு தானே, அது சரியா? இதான் விடை. இது என்னது? குடமுழுக்கு. இரண்டாவது சொல்லுக்கு போவோம். வயது வரப்பு. வயது வரம்பு. வயது வரம்பு. அதை நான் புரிந்து கொள்கிறேன். வயது வரம்பு. 5 மதிப்பெண்கள். நல்லா கொஞ்சம் வாய் தவறதெல்லாம் ஒன்று சொன்னீங்க. இந்த சொல்லு தெரியறதுக்காக தான் இதை கொடுக்குறோம். அதனால உங்களுக்கு முழுமையான 5 மதிப்பெண்களை கொடுத்து விடுகிறேன். மகிழ்ச்சி. மூன்றாவது சொல், அதற்கான குறிப்பு ஒரு சிற்றுயிர். மின்மினி பூச்சி. 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு. அதுல விட்டதை இதுல பிடிச்சிட்டீங்க. சிறப்பான முயற்சி. நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். இன்றைய போட்டியின் இறுதி அணி கார்த்தி வித்யாலயா பதின்ம மேல்நிலை பள்ளி. முதல் சொல் குழம்பிய சொல். ஆற்றங்கரை. 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துக்கள் விடப்பட்ட சொல். உரைச்சிரிப்பு. சிரிப்பு. சிரிப்பு. கொஞ்சம் தெரிந்த சொல்,
ஆனால் இதை வைத்து கண்டுபிடிப்பது எளிதா என்பது எனக்கு தெரியல. யாராவது கண்டுபிடித்தீர்கள்? எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரே ஆசிரியர். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய 3வது சொல்லுக்கான குறிப்பு வேற்றுமையில் ஒற்றுமை. பன்முகத்தன்மை. பன்முகத்தன்மை. 7 மதிப்பெண்கள் உங்களுக்கு. சிறப்பாக விளையாடினீர்கள். அமர்ந்திருக்கலாம். இன்றைய பகுதியில் 4 சுற்றுகளும் முடிவடைகின்றன. இந்த பள்ளிகள் எடுத்திருக்கிற மொத்த மதிப்பெண்கள் இன்றைய பகுதியிலிருந்து தகுதி பெற்று 3ஆம் கட்ட போட்டிகளுக்கு தேர்வாகி இருக்கிற 3 அணிகள் தி லிட்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி, கார்த்தி வித்யாலயா பதின்ம மேல்நிலைப் பள்ளி மற்றும் சேக்ரட் ஹார்ட் மேல்நிலைப் பள்ளி.